ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் பாட் ரெசிபி தான். பிஸ்பெல்லாபாத் சாம்பார் சாதம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நார்மல் சாப்பாட்டு ரைஸ் எடுத்திருக்கேன். அதோடு 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் அலசிட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு பொடி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிஸ்பெல்லாபாத் பண்ணுறதுக்கு மெயின் மசாலா தான். அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இதெல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஒரு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொப்பரை தேங்காவாக இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் நார்மல் தேங்காவே சேர்த்துருக்கேன். இதை நாங்கள் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பு ஒரு 4-5 போட்டு அதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதை ஃபைனலாக நம்ம சேர்க்குறதுக்கு. இப்போ அதே நெய்லே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு பொரிய விட்டுக்கிறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் கடுகோடையே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் 3 சேர்த்துருக்கேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் காயை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 4-5 விசில் வைப்போம். அதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோன்னா குழஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்குங்க. எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நான் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் எடுத்த அரிசிக்கும் பருப்புக்கும். இன்னும் நல்லா லிக்யூடாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு 4 விசில் வரைக்கும் போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் நம்ம தேவையான பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பவுட்ரு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 5 டேஸ்க்குள்ளே அதை திரும்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் சாம்பார் வச்சா கூட அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வாசனைக்காக நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட பொடியை கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஒன் பாட் ரெசிபி பிஸ்பெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இதுக்கு நம்ம சிம்பிளாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். நார்மலாக ரெட் சில்லி பவுடரும் டர்மரிக் பவுட்ரு இதெல்லாம் போட்டு பேசிக் மசாலா மட்டும் போட்டு இதுக்கு நம்ம நார்மலாக ஒரு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு அப்பளம், வடகம் இதுமாரி வச்சுட்டா கூட நமக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே போல் அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.